மர்மதேசம். எங்க நம்மளை சுற்றி ஏதோ சதி நடக்குதுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. என்ன கமலா சொல்ற? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, பயப்படாத. பாஸ்கர், அண்ணே ஒன்றும் நடக்காது அண்ணே, பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே நீங்களா நீ அவசரப்பட்டுறாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். தாஸ், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தங்கத்தை சீக்கிரம் கொண்டு வந்து போ. பாஸ்கர் பாஸ்கர், ஒன்றும் இல்லை, என் வலது கண் துடிக்குது. அதுக்கு என்னடா அர்த்தம்? ஆபத்து. வரேன். என்ன தாஸ், உங்க அண்ணன் தொழிலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க போல இருக்கு. இல்லை அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாதான். நேற்றுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கா?
வரேன் வந்துட்டுப்பா. ஹலோ அன்வர் ஹியர். சார் ரவி பேசுகிறேன். சொல்லுங்க ரவி, எங்கேருந்து பேசுறீங்க? சார் லிங்கம் வீட்டுக்கிட்டேருந்து பேசுகிறேன் சார். என்ன விஷயம் சொல்லுங்க. சார் இப்போ தான் தாஸ் ஏதோ ஃபிலிம் பட்டி எடுத்துகிட்டு போகிறான் சார். சந்தேகப்படப்படியா இருக்கா? யா சம்திங் இஸ் ஃபிஷி ஹியர். அங்கேயே இருக்க, இதோ வரேன். யா ஓகே சார். என்னப்பா? என்னப்பா? கொஞ்சம் வேலை இருக்குப்பா, போயிட்டு வந்துடுறேன். அர்ஜென்ட்டாக போகணும்ப்பா. சரவணா சரவணா. ஐயா ஐயா ஃபோன் எடு. சரியா புடி. ஹலோ ரவி ஹியர். ரவி, அன்வர் தான் பேசுகிறேன். அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஓ இந்த பாஸ்கர் தாஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. எஸ் சார். எங்கே ரொம்ப தூரம் போயிட்டானா? நோ ப்ராப்ளம் சார். ஐ கேன் மேனேஜ் டு கெட் ஹிம் சார். யூ கீப் மீ இன்ஃபார்ம்ட். யா ஓகே. சந்திரமேட்டில் வட்டக்குறி இருந்தா வட்டக்குறி இருந்தா ஜலமரம் ஜல மரணம். ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி தம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதும் உண்மை. இயேசு சுவாமி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கென்று உம்முடைய பரிசுத்த ஆவியை விரும்பி கேட்கும் ஒவ்வொருவர் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியை நீர் இப்பொழுது ஊற்ற வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஊற்றும் ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும். சபை சபை லிங்கம், என்னால உனக்கு ரொம்ப தொல்லை இல்லை? ஆமாம் சார், வேலைக்கே போக முடியல, என் பொழப்பே போச்சு. பிரிண்ட் எடுத்துன்னு போனவங்களாம் திரும்பியே கொண்டு வந்து கொடுக்கல. அதை வச்சு ஓட்டுன்னு ஓட்டி நல்லா சம்பாரிச்சிருப்பானுங்க. கேட்டால் நூன் ஷோ மட்டும்தான் ஓட்டினேன்னு போய் சொல்லுவானுங்க. என் பொழப்பே நாய் பொழப்பு சார். ஹே, நீ கவலைப்படாதடா. தாஸ் தங்கத்தோட வந்துட்டோம். உனக்கு பிறக்க போகிற குழந்தை குபேரனை தான் பிறப்பான். எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்லை சார். ஏன்னா பழைய படம் ரஜினி இது 4-5 எடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணேன்னா அதிலே குபேரன் ஆகிடுவேன். எங்க
இங்க வாங்க. கொஞ்சம் சும்மா இரு, சாரோட முக்கியமாக பேசிகிட்டு இருக்கேன்ல. வந்து சாப்பிட்டு போங்க. சார் நீங்களும் சாப்பிட வரீங்களா சார்? நீ போய் சாப்பிடு. அப்பா என்ன சார், புஸ்தகத்தை வச்சு நீங்களே ஜோசியம் பார்த்துக்கிறீங்களா? தங்கம் எப்போ கைக்கு வரும்னு பார்க்குறீங்களா? என்ன மறந்துடாதீங்க சார். அருமையான புஸ்தகம் சார். இங்கே கொடுங்களேன், உங்கள் கையை காமிங்க, நான் பார்த்து சொல்கிறேன். ஆயில் ரேகை ஏதோ கட் ஆகுதே. என்ன சார் இது? இந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு ஆயுசு 36 வயசு தான் போட்டிருக்கு. ஆனால் தம்பி நீங்கள் 90 வயசு வரைக்கும் இருப்பீங்கன்னு சொன்னானே. உன் தம்பி நிஜமாவே ஜோசியக்காரனா? என்ன சார் அப்படி கேட்டீங்க? 10 வயசு வரைக்கும் அவன் உருப்பிடாம தான் இருந்தான். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு ஓடி போனான். எங்கேயோ காசிக்கு போய் பெரிய பெரிய ஜோசியக்காரங்களோடலாம் பழகி நிறைய புஸ்தகங்கள்லாம் படித்து 16 வருஷம் கழித்து திரும்பி வந்தான் சார். எங்களுக்கெல்லாம் ஜோசியம் சொன்னா பாருங்க, அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. ஆனால் கை காமிங்க. இந்த புஸ்தகத்தில் உங்களுக்கு 36 வயசுன்னு தான் போட்டிருக்கு. தம்பி எப்படி உங்களுக்கு தப்பாக சொன்னான்னு புரியலையே. புஸ்தகம் கூட தப்பா இருக்கலாம் இல்லையா? இல்லை சார், இந்த புஸ்தகத்தை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்படியே கரெக்டாக நடக்கும். தம்பி தான் சரவணா, சரவணா, சரவணா. ஐயா ஐயா, எல்லா லைட்டும் போடு. எங்க போன நீ? நீங்க தானே டாக்டர் கூட்டு வர சொன்னீங்க. எங்க டாக்டர் வந்துட்டாரா? வந்துட்டு இருக்காரு. டாக்டர், என்ன டாக்டர், அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலாமா? அவருக்கு வயசு என்னாச்சு? 70. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டாம். நோ யூஸ். டாக்டர், அன்வர், மரணம்ங்கிறது இயற்கை, வருத்தப்படாதீங்க. அன்வர் ப்ளீஸ் விட்டுருங்க, விட்டுருங்க. நீங்கள் அவர் கூட இருக்கணும்னு
பாவம், அவர் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன். அன்வர், 2-3 நாளைக்கு அவர் கூடவே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் வரேன். எங்க சம்சாரம் யாரோடையும் பேசவே விட மாட்டேன். என்ன கமலா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏம்மா? இங்க என்னமோ நடக்க போகுது. உங்க தம்பி நம்மளுக்கு வம்பெல்லாம் சேர்க்கிறாருங்க. சே, அவன் அப்படிப்பட்டவன் இல்லை. என் தம்பி ரொம்ப நல்லவம்மா. உன் தம்பி நீங்க தான் வச்சுக்கணும். அவர் பேசுற பேச்சே சரியில்லைங்க. கண்டிப்பா அவர் ஏதோ தப்பு பண்றார். என்னம்மா? கமலா, கமலா என்னாச்சு? கமலா, என்னால தாங்க முடியல. சீக்கிரமா போய் ஆட்டோ எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் பொறுத்து பார்க்க வந்துட்டேன். சார், என் பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு சார். அவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் சார். சார், உன் தம்பி இங்க வர வரைக்கும் இங்க யாரும் வெளியே போக முடியாது. சார் மாசக்காரி சார், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் சார். சொன்ன கேளுங்க சார், ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனீங்க. என்னங்க வாங்களே. வந்துடுறேம்மா. கமலா, கொஞ்சம் பொறுத்துக்குமா. கமலா, நம்மளை காப்பாற்ற வருமா? கொஞ்சம் பொறுத்துக்கமா. இல்லைங்க சார், என்ன சார் இது? மாசக்காரி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனுங்கிற உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கவே இல்லையா சார்? என் பொண்ணை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன் சார். உங்க காலில் விழுந்து கேட்கறேன் சார். சொன்ன கேளுங்க சார். மாசக்காரி சார், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன் சார். சொன்ன கேளுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? மாசக்காரி ஆஸ்பத்திரி பிரசவ வலி சார். அப்பா